எல்லாருக்கும் வணக்கம். எஸ்தர் அனில் பாபநாசம் படம் தமிழில் வெளியாச்சு. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் கமலஹாசனுடைய இரண்டாவது மகளாக ரொம்ப குட்டி பொண்ணாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா மலையாளத்தில் வந்த திருஷ்யம் 1, 2, 3 பாகங்களையுமே நடிச்சிருப்பாங்க. தமிழில் அதை தவிர்த்துட்டு பெருசாக அவங்க எந்த ஒரு படத்துலையுமே நடிக்கல. பட் மலையாளம், தெலுங்கில் 2, 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த படத்துலையும் கதாநாயகியாக அறிமுகமாகலை அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ அவங்களுக்கு வயசு 21 ஆயிடுச்சுங்க. ஸோ தமிழ் சினிமாவில் அடுத்த கட்ட ஹீரோயின் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு இவங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாலும் இப்போ வரைக்கும் இவங்க அனிகா மற்றும் 96 படத்தின் மூலமாக அறிமுகமான கௌரி அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் தமிழ் சினிமாவில் எப்படியாவது வாய்ப்புகளை பெற்றுவிடணும் அப்படின்ற காரணத்துக்காக உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க. அதாவது கவர்ச்சியையும் தாண்டி ஆபாசத்திற்குள்ளே போகிற அளவுக்கு இவங்களுடைய கவர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு வயசு 21 இருந்தாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழகாக இருந்தாலுமே தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற முகம் உங்களிடம் கிடையாது, நீங்கள் மலையாள சினிமாவிலேயே வந்துட்டு நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்களாம் எஸ்தர் அனில். இருந்தாலும் கவர்ச்சிக்கு ஓகே சொல்லியும் பல திறமைகளையும் வளர்த்துட்டு தமிழ் சினிமாவில் எப்படியாவது முன்னணி நடிகையாக வரணும் அப்படின்னு ரொம்பவே போராடி வந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப்